மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நம்ம இன்னைக்கு எங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் தாங்க. தாராளமாக ஒரு மாற்றம் வரணும். விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் சீமானை ஆதரிங்க, சீமானுக்கு ஓட்டு போடுங்க. இந்த திராவிட கட்சிகள் திருட்டு கட்சிகளை அப்படி விட்டு ஓடிங்க. நான் கிறிஸ்டின். ஆமாம், அவர்கிட்ட சமூகத்தில் இருந்து அவர் கேட்டு ஜெபம் பண்ணி அவர் என்ன கொடுக்குறாரோ அதுபடி என் உள்ளத்தில் வர்றபடி நான் ஓட்டுவோம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதுபடி நடக்கும். இன்னும் ஓட்டு யாருக்கு? ஸ்டாலின் ஐயா. எதனால ஸ்டாலின் ஐயா? அதாவது பிடிக்கும்னா 5000 ரூபா கொடுத்துருக்காரு. ஆமாம், டிஎம்கே தான் அவனை ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் போடுவேன். ஓகே, நன்றிங்க. டிஎம்கே. எதனால டிஎம்கே? அவங்க நல்லது செய்கிறாங்க, அதனால். ஓகே, மக்களுக்காக என்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க? எல்லாரும் விஜய்க்கு விசில் சின்னத்தில் வாக்களிங்க. ஓகே, நன்றிங்க. எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. எல்லாரும் சீமான போடுங்க. அதான் நம்மளோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அதில் தான் இருக்குது. நாம் தமிழர். ஆமாம், எடப்பாடி. எல்லாரும் எடப்பாடிக்கு போடுங்க. நாடே நாசமா போச்சு. அம்மா இருக்கும்போது நாடு சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. மாற்று கட்சியாக மாற்றியாமங்க. கொள்கை இல்லாமல் அவன் இன்னைக்கு வருவான், ஓடி போயிடுவான். அவனெல்லாம் யாரும் பார்த்தோம் போதுங்க. நம்ம 75 வருஷமா இருக்கோம். நம்மளோட 3 கொள்கைகள் மட்டும் கேமரா முன்னாடி மக்கள் முன்னாடி சொல்லுவாங்க. எங்க அப்பாவோட ஆட்சி 2.0 வந்துட்டு இருக்கு. எந்த ஆட்சி வந்து மாறிடும் கண்டிப்பா. எந்த ஆட்சி வரட்டும், நேர்ல வரட்டும். 5000 ரூபாய் வாங்கினீங்களா இல்லையா? 5000 ரூபாய் வாங்கல. ஒரு வேலை என்ன, ஒரு பொருளுக்கு வேலை என்ன? 5000 ரூபாய் பெருசா தெரியுதா? 5000 ரூபாய் 5 கோடி ரூபாயா? திரும்ப அந்த 5000 ஒரு பொருள் வாங்க முடியுதா? சொல்லுங்க, இருக்கட்டுமே. சின்ன பசங்க கூட ஒயின் ஷாப்பு, கோயல, கஞ்சா, சிகரெட் அந்த மாதிரி அடிமைகளை போறாங்கல்ல, அதை ஒழிச்சாலே நம்ம நாடு பெஸ்டா வரும். விஜய்க்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னமா? நான் விசில் அடிப்போம்ல. விசில் அடிப்பீங்களா? ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நம்ம இன்னைக்கு எங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில தாங்க. ஸோ மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போறீங்க, யாருக்கு ஆதரவு தர போறீங்க, உங்களோட கோரிக்கை என்னென்ன அப்படின்ற டீட்டெயில் தான் கேட்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய்க்கு தான். விஜய்க்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விஜய்க்கு விசில் சின்னம். உங்களுக்கு வயசு என்னங்க? வயசு 65. 65 வயசுல விஜய் என்ன சூஸ் பண்றீங்க? என்ன காரணம்? இதுவரை ஆச்சு 2 பேரும் திராவிட கட்சிகள் ஆண்டு நாடு நாசமா போச்சு. கொலை, கொள்ளை, லஞ்சம், லாவண்யம், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஓகே, அதனால இந்த ட்ரிப்பு விஜய் வரணும்னு ஆசைப்படுறேன். அதாவது பிடிக்கும்னா 5000 ரூபா கொடுத்துருக்காரு. நல்ல மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கு. ஓகே, ஸ்டாலின் தான் போடுவேன். பெருசா தெரியுதா? 5000 ரூபாய் 5 கோடி ரூபாயா? திரும்ப அந்த 5000 ஒரு பொருள் வாங்க முடியுதா? சொல்லுங்க, இருக்கட்டுமே. எதுக்கு அதை கொடுக்கணும்? இந்த ஃப்ரீ பஸ் விட்டு நாங்க நாயா காத்து தானே கிடக்கும். எதுக்கு இது பஸ் விடணும்? பைசா கொடுத்து 10 ரூபா துட்டு கொடுத்து ஏறி போனா டயத்துக்கு எங்க பஸ் வருமே? ஃப்ரீ பஸ் வேணான்றீங்க, 5000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் ஒண்ணுமே வேண்டாம். நாடு விலைவாசியில குறைச்சா அதே போதும் எங்களுக்கு. வேற எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. ஃப்ரீயா, ஆமா, 5000 வேண்டாம், 10000 வேண்டாம், 1000 வேண்டாம். ஒரு வேண்டாம், விலைவாசியை குறைச்சா போதும். தங்க எடுக்க முடியாது. ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குது. எவ்வளவு நாளைக்கு ஓடிடும் சிலிண்டரு? சரிங்கம்மா, ஒரு நல்ல ஆட்சி மகட்டும் அப்படின்னா நல்ல ஆளை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் விஜய்க்கு போடுவேன். விஜய். ஓகே, எதனால அவர் சூஸ் பண்றீங்க? அதாவது இந்த ஆட்சி மாற்றி அமைக்கணும். ஒரே தலைவராக இருக்கக்கூடாது. நாட்டில் அவர் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் மக்களை கவர் பண்ணுவாங்க. அந்த ஆட்சி வேண்டாம். மற்ற விஜய்ல இன்னொரு தலைவர் வந்தாலும் பெரிய காரியம் இல்லை. ஆமா, அதுதான் எங்க 5000 ரூபாய் அந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் அதை சொல்றீங்களா? பணத்தை கொடுத்து கவர் பண்றாங்க. அதுதான் என்ன டம்மியான ஆச்சு. என்னட்டா 3000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு 3 மாசம் நீங்க வராதங்க அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொல்றாங்க. அது அந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. 1000 ரூபாயும் 2000 ஆக்கி மக்களுக்கு 3000 பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி 3, 2, 5 இவங்க சொல்லி கொடுக்காங்க. இது என்ன, இது நியாயமான கோரிக்கை? அது எலெக்ஷன் வரனால இந்த நிரந்தரமா கொடுக்கட்டுமா பாப்போம். கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கட்டுமா? இல்ல வீடு தேடி இது ரேஷன் கடையில பொருள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே, நிரந்தரமா கொடுக்கட்டுமா? வீடு தேடி கொடுக்கணும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சும் போயிடுவாங்களா? இதுதான் நியாயமா? இது நியாயம்? அந்த அரசாங்கத்துல இதுதான் நடக்கு. மக்களுக்கு புரியல. சரிங்க, இப்ப அந்த ஓட்டு கேட்க மட்டும் நம்ம ஊருக்கு வராங்க, எம்எல்ஏ, எம்பி அந்த மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் வராங்களா? வரமாட்டாங்க. அதே எம்பி கிட்ட வந்து நம்ம நேரடியா பேச முடியாது. காரணம், ஓட்டு கேட்க மட்டும் கும்பிடுறாங்க. அது ஒரு போலீஸ்காரங்களோ யாரும் வந்தாலும் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நேரம் என்னோட குறைய சொல்லணும்னா சொல்ல விட மாட்டாங்க. ஐயா, மண்ணுக்கும் மலைக்கும் மக்களுக்கும் யாதும் கூட யாவனும் கேளு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான் இருப்பான். ஆமா, அது மட்டும் இல்ல, ஈழத்தில் பழக்க கூடாது புலிக்கொடியை தமிழ்நாட்டை பழக்க வச்ச ஒரே தலைவர் சீமான் தான். இன்னொரு அது மட்டும் இல்ல,
தமிழின தலைவர் பேரின தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை தமிழ்நாட்டில் வேதகண்ட தலைவர் என்று அறிவித்தவர் சீமான் தான். இலங்கையில் கூட பிரபாகரன் படத்தை வைக்க முடியாது, புலிக்கொடி பறக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பறக்க வச்ச ஒரே தலைவர் சீமான் தான். அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. 50 வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு 70 வயசு ஆகுது. இனிமேல் சீமான் தான் ஓட்டு போடுவேன். வயசு ஆகுது. 50 வருஷமா திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன். இது வரைக்கும் என் கை வந்து பட்டன் திமுக தான், வேற எதுவும் ஓட்டு போட்டதில்லை. இனிமேல் சீமான் தான் போட, நாம் தமிழர் சீமான் தான் வரணும். நன்றி. வேற எந்த திராவிட கும்பலும் திருட்டு கும்பலும் எவனும் வரக்கூடாது. திமுக வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது. ஆமா, ஓகேங்கண்ணா. நன்றி நன்றி. கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க, சொல்றீங்களா? நான் வந்து கிறிஸ்டின். ஆமா, அவர்கிட்ட சமூகத்தில் இருந்து அவர் கேட்டு ஜெபம் பண்ணி அவர் என்ன கொடுக்குறாரோ அதுபடி என் உள்ளத்தில் வரபடி நான் ஓட்டுவேன். கடவுள் என்ன சொல்றாரோ அது என் மனசுல போடுவார் அவரு, அதன்படி நான் ஓட்டுப்பேன். சரி, இப்போதைக்கு யாருக்கு போட்டா நல்லா இருக்கும்? இப்போ நடக்கிற சூழ்நிலைக்கு, இப்போ நினைக்கிற சூழ்நிலையில எதை சொல்ல முடியும்? இப்போ அவரு அதிமுக சொல்றாரு ஒருத்தர், அவர் அதை சொல்றேன் இதை செய்யணும்னு சொல்றாரு. கொஞ்சமான அதுல இருக்கு, முதியோருக்கு உதயத்தை கொடுக்க போறேன் அப்படி இப்படிலாம் போட்டிருக்காரு. அதுல ஒரு வேளை அப்படி கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனை. ஆனாலும் அவருக்கு கொடுக்குறப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு அதுபடி நடக்கும். 150 ரூபாய்க்கு வித்தா 180 ஆக்குனாங்க, 180 இப்ப 190 ஆக்கிருக்காங்க. அவன் கூட்ட எங்க தாலியை தான் அடமான வச்சு கொடுக்கு, வேற என்னத்த கொடுக்கு? யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஆண்டவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாதுனே. யார் வந்தாலும் பொம்பளைங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச கட்சி இருக்கும்ல, அப்படின்னு நான் சொல்ல விரும்பலனே. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, யாரு வேணா வரட்டும், யாரு வந்தாலும் லேடிஸ்களை கருத்தில் கொண்டு, லேடிஸை கூட கருத்தில் கொண்டு வேண்டாம். இப்ப உள்ள வருங்கால பசங்களை நினைச்சு சின்ன பசங்க கூட ஒயின் ஷாப்பு, கோயலை, கஞ்சா, சிகரெட் அந்த மாதிரி அடிமைகளை போறாங்கல்ல, அதை ஒழிச்சாலே நம்ம நாடு பெஸ்டா வரும். எடப்பாடி தான். அவர் தான் நல்லா செஞ்சிருக்காரு. ஏன் ஸ்டாலின் பணம் 1000 மாசம் பணம் அவர் ஓட்டுக்காக இப்ப கொடுக்கறாரு. ஆமா, அவர் 20 நாள் 5000 ரூபாய் வாங்கினாலும் அவர் ஓட்டுக்காக தான் கொடுக்காரு. இதனால எதுவுமே செய்யல. மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் விட்டுருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு அவர் சலுகை அவருக்கு கிடைக்கணும்னு, ஆமா போடணும்னு தான் அவங்க கொடுக்காங்க. இல்ல கொடுக்க மாட்டாங்க. எடப்பாடி தான் நல்லதே செஞ்சிருக்காரு. அம்மா இறந்தாங்க, எல்லாமே போச்சு, நம்ம நாடே நாசமா போச்சு. அம்மா இருக்கும்போது நாடு சூப்பரா இருந்துச்சு. பெண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. நாட்டுல மதுவளத்துல இருந்து எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமே மொத்தமா போயிருச்சு. அதுக்கப்புறம் யாரும் வந்து மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிடல. எல்லாரும் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன் போட்டி போட்டு வந்து சலுகை செய்யறேன்னு செய்யறாங்களே தவிர மக்களையும் இந்த வருங்கால பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கல. சுயநலமா தான் யோசிக்காங்களே தவிர யாருக்காண்டி யோசிக்கல. இத நாட்டுக்காண்டி வாழணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பெஸ்டா நம்ம பசங்க உலகமே நல்லா இருக்கணும். மொத்தத்துல இந்தியா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும். கடைசி வரை யாருன்னு கூட சொல்ல மாட்டேன், யாருன்னு சொல்லவே மாட்டேன். இதுலயாவது தெரிஞ்சுக்கிட்டாவது அவங்க திருந்தி நம்ம நாட்டை திருப்பி நம்ம நாட்டை ஒரு பெஸ்ட் இடமா கொண்டு வந்தாலே போதும். இப்படி கேட்கறத வச்சா அவங்க புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிருச்சு. நீங்க யாருன்னு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல நம்பர் 1 இருக்கு. நம்பர் 1 சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? மதுவளத்துக்கு தான் நம்பர் 1 இருக்கும். பொருளாதார ரீதியா நம்ம 12% முன்னேறி. இப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசியோட விலை 1800 ரூபாய் இருக்கு. சோப்போட விலை 27 ரூபாய் ஆயிடுச்சு. 7 ரூபாய்க்கு இருந்த சோப்பு இப்ப 27 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை மடங்கு கூடி இருக்கு? அப்ப என்ன பண்ண முடியும்? எவ்வளவு உழைச்சாலும் நம்மளால வாங்கி சாப்பிட கூட முடியாது. வணக்கங்க. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? விசிலுக்கு போடுறது. விசிலுக்கு போறீங்களா? எதனால விசிலுக்கு? சரி, எல்லா 2 கட்சிக்கும் போட்டு அழுத்து போச்சு. அதனால இப்போ விசிலுக்கு போடலாம்னு ஒரு. இப்போ வந்து மாசம் 1000 ரூபாய் தராங்க, இலவச பஸ் தராங்க, எல்லாம் இலவச பஸ் கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. நமக்கு அதை மட்டும் முக்கியமா அதை செஞ்சுட்டு மக்கிற எதுவுமே எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டில் இருக்காங்க. அதனால இந்த வருஷம் ஓடணும்னு ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருந்தது. வணக்கம் மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ரெகுலரா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்றவரு திருநெல்வேலிக்கு எங்களை பார்க்க வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கலாம். நம்பிக்கலான்னு தெரியல, இப்போ நம்புவோம். ஆமா, யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நான் போடுறது விஜய்க்கு தான் போடுவேன். எதனால நான் விஜய்க்கு போடுறேன்? பார்ப்போம், இந்த வாட்டி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரதான் பார்ப்போம். தொடர்ந்து 2 முறை சீமானு தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி ஒரு பெரிய கிரௌட் வந்து விஜய் பின்னால வருது. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு தான். இது எல்லாருடைய கனவு. 25 வருஷமா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கட்சிக்கு மாற்ற ஒரு கட்சி வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேண்ணா, இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் ஏதாவது மாற்றி ஓட்டு போடுவாங்களா? அதுக்கு மேலே வந்து தொழில்துறைகள் ஏதாவது ஒன்று முன்னேற்றம் கொண்டு வரலாம். அதில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிப்பாங்க. எதுக்கு இலவசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? இலவசம் கொடுக்கறத வந்து என்னன்னா முடியாதவங்களும் கொடுக்கலாம். ஸோ ஒரு சில பேர் வந்து உடம்பால் பாதிக்கப்பட்டு அவங்க சில பேருக்கு உடம்புலேயே வந்து பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு இல்லாமல் எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்தோன்னா நிறைய பேர் வீடு இல்லாமல் ரோட்லேயே படுத்துட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அது அவங்களுக்கு முடியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களை முடிஞ்சவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம். முடியாதவங்களுக்கு வந்து இலவசம் கொடுக்குற தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்சவங்களுக்கு நீ வந்து இலவசம் கொடுத்தனா அது ஓட்டுக்கான அரசியல் தான், அது நாட்டுக்கான அரசியல் கிடையாது. இது ஓட்டுக்காக தான் இந்த 5000 ரூபாய். 100%. ஆமாம், நான் வந்து திறந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்.
அதுவும் ஒரு இது கிடையாது, 2 சேனல் யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு எனக்கு தெரியாது. ஒன்று வேற லெவல் ஏகே ஒன்று இருக்கு, மேட்டர் மேக்கர் இருக்கும். இங்க பார்த்து மட்டும் பார்த்தா அடுத்த சேனல் வரும். சரியா தான் ஒன்று அதான் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். இனி நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டீ சாப்பிடலாம் வர முடியும். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா, அப்பா மறுபடியும் மீண்டு வருவாரு, எல்லா பிரச்சனையும் சரி. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். எனக்கு அவன் வேண்டே வேண்டாம். அவனை சுட்டு கொள்ளணும் போலீஸ் விட்டு அப்படின்னு நான் அவ்வளவு வெறியில் அலைதேன். ஆமா, பட்டி பசி இந்த இடத்துல பயந்துட்டு கொஞ்ச நேரத்துல பட்டி பசிமா இந்த பஸ் ஸ்டாண்ட படுத்து கிடக்க வீடு இல்லாம எத்தனை நாளைக்கு ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்பே எனக்கு வீடு இல்ல, வீடை வச்சுக்கிட்டு தர மாட்டேக்கான். அப்படி நீ யார்கிட்டே பார்க்க மாட்டேக்கான். சரிங்க, 2026 நல்ல மாற்றம் வந்துடும், கவலைப்படாது. யார்கிட்டே பார்க்க மாட்டேன். மீண்டும் ஸ்டாலின் பூ கட்டி சாப்பிடுதேன், மக்களுக்கு நல்லது செய்வாங்க. பூ கட்டி சாப்பிடுதேன். எனக்கு பூ கட்டி கூட வாங்குறதுக்கு காசு இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த குடி கடையை அடைக்க மாட்டேங்க, நேர்மையே கிடையாது உலகத்துல. குடி தண்ணி கூட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, குடிக்க கூட தண்ணி இல்ல. ஒரு பாத்ரூம் கூட 10 ரூபா கேட்காங்க. பைசாவே இல்லன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப காசே இல்ல, வேலையே இல்ல, என்ன பண்ணுவாங்க பெண்கள்? என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே எனக்கு இல்லல, ஆதரவு இல்லல. நான் என்ன பண்ணுவேன்? நான் தாலுகா ஆபீஸ்ல போய் அலைஞ்சு எனக்கு கிடைக்கல, தர மாட்டிருக்காங்க. அந்த அதை மாத்திடுவா, இதை மாத்திடுவா, ஒரே அலைச்சல். என்னால அலைஞ்சு முடியல சார், வேங்க முடியல. அதனாலதான் நான் என் சாட்டி ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு பூ கட்டி கிடைக்க சாப்பாடு சாப்பிட்டீங்க, கொடுக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் எங்க அப்பாவோட ஆட்சி 2.0 வந்துட்டு இருக்கு. எந்த ஆட்சி வரட்டும், எந்த ஆட்சி வரட்டும், நேர்மையா வரட்டும், நாட்டை திருத்தி கொண்டு வாங்க. அதான் நல்லது. குடிக்கடை அடைங்க, எந்த நாடு வரட்டும். எங்கள் ஓட்டு சூரியனுக்கு. சூரியன், ஆமா. எதனால சூரியன்? அவங்களும் நல்ல மக்கள் நல்லா செஞ்சிருக்கோம். ஓகே, ஆமா. இன்னும் அடுத்த 5 நல்லா செஞ்சு கொடுத்தோம். நடப்பு நல்லதே நடக்கும். ஓகேங்க. நீங்க ஏதோ கட்சி பொறுப்புல தான் இருக்கீங்க? ஆமா. எந்த பொறுப்புல இருக்கு? ஒன்றிய ஆதிதிராவிட அமைப்பாளர் மேற்கு ஒன்றியம். மேற்கு ஒன்றியமா? இது ஒன்றிய ஆதிதிராவிட அமைப்பு மேற்கு ஒன்றியம். ஓகே, இந்த பொறுப்புல இருக்கீங்க. எத்தனை வருஷமா திமுக ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் பிறந்த வளர்ந்ததுல திமுக தான் போட்டுருக்கேன். எத்தனை வருஷமா திமுக பொறுப்புல இருக்கீங்க? நான் இப்போ பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல எங்க அப்பா ஊராட்சி செயலாளர். அதே இது காலகாலமா திமுக. ஆமா, 75 வருஷமா திமுக. ஆமா. ஓகேங்க. இப்ப நிறைய கட்சிகள் வந்து கொள்கை இல்லாம வராங்க. கொள்கை இல்லாம அவன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு ஓடி போயிருவான். அவனெல்லாம் யாரும் பார்த்தா? ஓகேங்க. நம்ம 75 வருஷமா இருக்கோம். நம்மளோட 3 கொள்கைகள் மட்டும் கேமரா முன்னாடி மக்கள் முன்னாடி சொல்லுவாங்க. நம்மளோட கொள்கைகள் வந்து மக்கள் வந்து மகளிர் பணம். ரெண்டாவது பஸ் எல்லாம் மக்களுக்கு பொம்பளைகளுக்கு ஓகேங்க. நல்ல காலையில சத்துணவு திட்டம் 3 நம்ம பிள்ளைகளுக்கு. ஓகேங்க. அடுத்த எல்லா சலுகையும் பண்ணியிருக்கு. இதுதான் எங்க கொள்கை. எங்க பொம்பளாலே அசைக்க ஆட்ட முடியாது. இதுதான் எங்க கொள்கை. 2024 நாங்க தான் 200க்கு 200 நாங்க தான். இந்த வருஷம் 234 தொகுதி நாங்க தான். 234 அடிச்சு எடுப்போம். 234 தொகுதி 200. இந்த வருஷம் மட்டும் இல்ல, எந்த வருஷம் நாங்க தான். எல்லாரும் டிஎம்கே தூய சக்தி ஓட்டு போட்டுன்னு சொல்லிடுங்க. டிஎம்கே நல்லதே நடக்கும். அடிக்கணும்ல, 2024 அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எதனால விஜய் சூஸ் பண்றீங்க? அவன் ஆட்சி வரைக்கும் நல்லா செய்யணும் சொல்லுவான். இவங்க இவ்வளவுதான் இது பண்ணிருக்காங்களா, நான் நல்லா செய்யன்னு சொல்லுவேன். நானும் விட்டு கொடுப்போமே, விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. போன டைம் யாருக்கு போட்டீங்க தம்பி? விஜய் ஒரு யாருக்கீங்க போட்டீங்க? வந்து கள்ளப்பிள்ளைக்கு தான் போட்டேன். நான் வந்து சிவாஜி இவர்தான் தூய சக்தின்னு வச்சு அடிக்கடி சொல்றாரு. உண்மையாங்கய்யா? ஸ்டாலின் அவங்க ஒரு விளையாட்டு பேரை இறக்கிட்டேன். இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இப்ப துட்டு போட்டு வாங்க தான். இப்ப நாங்க ஒரு டீ கூட என் பக்கம் பேச நீ தான். நாங்க ஒரு டிவி கொடுத்து என் பக்கம் பேச மாட்டியா? அவனும் ஒரு எல்லாம் ஆட்சி எம்கிட்டமாப்பா காசு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். யார் மனசுல என்ன இருக்கு அது எனக்கு தெரியாது. விஜய்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் வாட்டு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. பிரச்சனை வரதான் நீங்க என்ன பேசிய நான் முன்னோட்டு பின்னால் பேசுறது தெரியாம இருக்கு எனக்கு. ஆனா மக்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க. சாதனையாகும். ஆமா, மக்கள் எல்லாமே சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க வந்து உங்ககிட்ட நேரடியா பேசுவோம், உங்களுக்கு பின்னால போனா ஒரு பேச்சு பேசும். அது மக்களுக்கு அது இயற்கை தானே. எல்லாரும் விஜய் ஓட்டு போடுங்க தம்பி, கண்டிப்பா போடுங்க. வாங்க ஆட்சி அமைக்கிட்டப்பா. இவ்வளவு நாள ஏமாத்தி விழா இதுதான் எப்படி அவனும் வரட்டுமே. எப்படி அதான் விஜயகாந்த் நல்லா பேசிட்டு இருந்தான். எப்படி அவனே கெடுத்துட்டானு நல்ல பேருங்க. அவன் இன்னைக்கு அவன் என்ன தப்பு செஞ்சான்? இன்னைக்கு அவன் முன்னாடி இன்னைக்கு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாருங்க. தமிழ்நாட்டில் பிறந்துட்டாரு. அவங்க நல்லது செய்யறாங்க. அதனால ஓகே, மக்களுக்காக என்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. இது மாநில பஸ். ஓகே,
நம்மளுக்கு முதியோர் பணம் எல்லாமே கிடைக்குது. மித்தவங்களுக்கு ஓட்டு போட்டால் அது வராது. அரசியலை மக்களுக்கு மட்டும் இல்ல ஒரு உயிர்மை நோய் அரசியலை முன்னெடுத்திருக்காரு. ஓகே, மரம் செடி கொடியில இருந்து எல்லாத்துக்கும் நமக்கு தேவை. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லை. அதை பின்னாடி வர சந்ததிகளை வந்து மனசுல வச்சு அரசியலை முன்னெடுக்கிற ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். அவர் மட்டும்தான். ஓகே, சீமான் அண்ணன் வந்தா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருல்ல, தமிழ்நாட்டில் அப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சீமான் அண்ணன் பக்கத்தில் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அறியாமையில இருக்காங்க. அவரை பற்றி நம்ம முழுசா தெரியல. ஓகே மக்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் யார் லாஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக 206 ஓட்டு எடுத்திருக்கும். ஸோ லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம NTK சீமானண்ணன் தான் இருக்காரு. ஸோ 206 ஓட்டில் 22 ஓட்டு சீமானனுக்கு விழுந்திருக்கு. அடுத்த 4வது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டா தான் இருக்கு. ஸோ 28 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எதனால நோட்டாக்கு போடுறாங்க அப்படின்னா யாருமே விருப்பம் இல்லை, இந்த 4 பேருமே வேணாம், புதுசாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நன் ஆஃப் டே அபோ நோட்டானா அதுதான் மீனிங். ஓகேவா? யாருமே எங்களுக்கு வேண்டாம், யாருமே தேவையில்லை. கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. யாரு 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 யாரு? ஸ்டாலின். அப்பா தம்பி, அப்பா எங்க அப்பா ஜெயிச்சுட்டாரு தம்பி. திருநெல்வேலியில் நாம தான் எங்க ஆட்டம் இதுக்கு மேலே வெறித்தனமா ஆட ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காருன்னு இப்ப சொல்லுவாரு. அப்பா ஜெயிச்சனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன இருந்தாலும் அப்பாவுக்கு ஆதரவு நானும் தரேன். 206 ஓட்டுல மொத்தம் 70 ஓட்டு அப்பாவுக்கு விழுந்திருக்கு. ஸோ அப்பா வாழ்த்துக்கள், ஸ்டாலின் ஐயா வாழ்த்துக்கள். அடுத்து 2வது பிளேஸ்ல யாருன்னு பாத்துக்கலாமா? ADMKவா அண்ட் TVKவா? ஓகே, ரெடி 3, 2, 1. செகண்ட் பிளேஸ்ல யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, எஸ் 206 ஓட்டுல மொத்தம் 53 ஓட்டு விஜய் அண்ணனுக்கு வந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா, மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. இங்க வந்து உங்களுக்கு அவ்வளவு அடிகள் உதைகள் பல மன உளைச்சல்கள்லாம் வந்திருக்கும். ஸோ உங்களுக்காக உங்க ஃபேன்ஸ் அது ஓகேதான். இப்போ நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல? இப்போ விஜய் அண்ணா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு, எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும். இப்போ இந்த கரூர் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, படம் ரிலீஸ் பாவல. அது இல்லாம பர்சனல் லைஃப்லயும் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு இவ்வளவு அடி வந்தோம், எப்படி அதை தாங்கி மேனேஜ் பண்றாருன்னு தெரியல. எதை நம்பி அரசியலுக்கு வந்தாருன்னு புரியல. நம்மள நம்பி தான் அரசியல் எதிர்ப்பு வரும், அது தெளிவா தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு. ஆனா இந்த மாதிரி பர்சனல் இஷ்யூவா வரும் அவரே எதிர்பார்த்திருக்கோம். நாங்களே எதிர்க்க மாட்டோம், அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அது என்ன மனநிலையில இருப்பான்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே கேட்கும் போது கஷ்டமா தான் இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க, கண்டிப்பா வாங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். மக்கள் உங்களுக்காக இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் உங்களுக்கு இருக்கு. ஆமா, நீங்க வாங்க, தைரியமா வாங்க. அது இல்லாம ஒரு அம்மா சொன்னாங்க என்ன அப்படின்னா, அது என்னது எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் நடந்ததாமா. அவரோட பர்சனல் லைஃப்லயும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க. அது இல்லாம படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்னாங்க. ஒரு எலெக்ஷன் வந்தப்போ படமும் ரிலீஸ் ஆகல, இதே மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது. ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ மக்களே, இது வந்து எந்த இடத்துலயும் விஜயனுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்றதை நாங்க நம்புறோம். ஏன்னா மக்கள்கிட்ட நாங்க போய் நேரடியாக கேட்கும்போது மேல மேல உயர்ந்து தான் போயிட்டு இருக்காரு. எவ்வளவு அடிகள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவர் பாட்டுக்கு மேல ஏறிட்டு தான் போயிட்டு இருக்காரு, இறங்கவே இல்லை. அவர் ஃபேன்ஸ் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவரோட ஆதரவாளர்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவரை தூக்கி வச்சிருக்காங்கன்னு தான் நம்புறோம். அதனால இந்த இஷ்யூ வந்து பெருசாகுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா குழப்பத்தை உண்டு பண்ணும், அரசியல்ல ஒரு குழப்பத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். அதுல எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஓகே, அடுத்து 3வது பிளேஸ்ல யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ADMK எடப்பாடி ஐயா தான். ஸோ 206 ஓட்டுல 33 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் DMK அண்ட் ADMK அண்ட் TVK அண்ட் நோட்டா அண்ட் NTK எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோல சீக்கிரமா சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் AK, உங்கள் அலெக்ஸ். கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சத்தம் பட்டாது விசில் போடு.